ஹை ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாடு காளான் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. ஒரு பேக்கெட் காளான் எடுத்துக்கலாம். தண்ணியில் நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஆற வச்சுட்டு சின்ன உரலில் போட்டு இடித்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் காளான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நாம் இடித்து வச்சுருக்க தூளை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ